அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100 வருடங்களுக்கு பிறகு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அடுத்த 31 நாளில் எண்ணி 31 நாளில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இனிமையான தருணமாக இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவேதான் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. அங்கு நீச்சமும் பக்ரமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு என்பது நல்ல மாறுதலுக்கு நிச்சயமாக வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ராசியின் அதிபதி பொதுவாகவே நீச்சமும் பக்ரமும் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் அஷ்டமத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வருடத்தின் துவக்கத்தில் நல்ல பல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வரப்போகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக பெறுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். செவ்வாயின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் வக்ரகதியில் வீற்றிருக்கிறாருங்க குரு பகவான். இந்த மாதத்திற்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். எனவே சப்தமஸ்தானத்திற்குரிய நற்பலன்களை இந்த வேளையிலிருந்தே நிறைவாக முற்றிலுமாக முழுமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். குரு பகவான் சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் குடும்ப ஒரு வருமான உயர்விற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். தடை தாமதம் இல்லாமல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க குரு. மேலும் குடும்பத்தில் நிலவக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனை தடை தாமதங்களை விலக்கி குரு பகவான் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவை மகிழ்ச்சிகரமாக செய்வதற்கு முதன்மையான யோகத்தை குரு அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த மாதம் முழுவதும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதோடு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான யோக வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும்
முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. உத்தியோக ரீதியாக பணிச்சுமை அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சலுகைகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று சுக்கிரன் அழைக்கப்படுகிறார். அவர் சனியுடன் இணைந்து சுகஸ்தானத்தையும் இந்த மாதத்தின் இறுதியில் பஞ்சமஸ்தானத்தையும் வலு சேர்ப்பது இரட்டிப்பு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையை காட்டிலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தடை தாமதமின்றி தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே இந்த தருணத்துல உங்களுடைய சிறு முயற்சி கூட ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும். ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக லாபஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கிறார். எனவே இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் மிகவும் அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடுவதற்கான சந்தர்ப்பத்தை விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகின்றன. புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சலும் சிரமமும் இன்றி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வித்யாகாரகரான புதனும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவேதான் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். தடை தாமதம் இன்றி வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரும்.